மீசான் டைம் நேர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய பதிவுல 16 பேர் கொல்லப்படுவதற்கும் 40 பேர் படுகாயம் அடைவதற்கும் காரணமாக இருந்த துப்பாக்கிச் சூடு. இன்னொரு வகையில சொல்றதாக இருந்தா, ஆஸ்திரேலியா நாட்டையும் இஸ்ரேல் நாட்டையும் பெரும் பீதியிலும் பதட்டத்திலும் ஆக்கிய துப்பாக்கிச் சூடு சம்பந்தமாகவும், யார் இதை செய்தார், யாரை இலக்கு வைத்தார் அப்படின்றதோட தன்னுயிரை பணயம் வைத்து அனைத்து உயிரையும் காத்த அஹ்மத் அல் அஹ்மத் என்று சொல்லுகின்ற நெஜ ஹீரோ யாரு என்ற பல்வேறு விடயங்களை பேசுறது தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பேசலாம். முதல்ல இந்த சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிட்னி நகர்ல போண்டி என்று சொல்லப்படுகின்ற கடற்கரையில கிறிஸ்து மதம் சார்ந்த ஒரு பண்டிகைக்கு அந்த மக்கள் தயாராகி கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல முதல் நாள் பண்டிகையுடைய விழாக்கோலம் போன்று மக்கள் குதூகலத்தோட இருந்து ஆடல் பாடல் கொண்டாட்டம் களியாட்டம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வயது ஏற்றவர்களுக்கான விளையாட்டுகள்ல அவங்க பங்கு பற்றி கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல தான் திடீரென 2 துப்பாக்கிதாரிகள் சன நெரிசலுக்குள்ள புகுந்து சரமாரியாக சுட ஆரம்பிக்காங்க. இந்த சூட்டு சம்பவத்துல தான் கிட்டத்தட்ட 16 பேர் உயிரிழந்ததோட 40 பேர் படுகாயமடைந்த சம்பவமும், ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த 2 போலீசாரும் படுகாயம் அடைந்ததோட 12 வயது ஒரு சிறுவன் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த சூட்டு சம்பவத்தை நடத்தியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 50 வயது மதிக்கத்தக்க ஒருவரும் அவருடைய மகன் என்று சொல்லப்படுகின்ற 24 வயது இளைஞனும் தான் இந்த கோர சம்பவத்தை நடத்தியதாக தெரிய வருது. போலீசாருடைய சூட்டு சம்பவத்துல 50 வயது மதிக்கத்தக்க அந்த தந்தை கொல்லப்பட்டதோட குறித்த இளைஞரை கைது செய்து இப்போது வைத்தியசாலையில சிகிச்சைக்காக போலீசார் அனுமதிச்சிருக்கிறாங்க. இந்த துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானவர்ல மிக மிக முக்கியமான சியோனிச சபாத் இயக்கத்தின் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற ரப்லி எலி என்று சொல்லப்படுகிறவர் கொல்லப்பட்ட சம்பவம் பதிவாகியதாக ஆஸ்திரேலியாவுடைய ஊடகங்கள் சொல்லி இருந்தது. சபாத் இயக்கம் என்பது சர்வதேச அளவுல யூத மதத்தினுடைய பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறவங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. இதனுடைய தலைவராக இருப்பவர் தான் இவர் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் பற்றி இன்னொரு விஷயம் என்ன பேசப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் ராணுவம் கஸ்ஸா மக்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட யுத்தம் அது ஒரு இன சுத்திகரிப்பாகத்தான் இப்போது பேசப்படுது. இந்த யுத்தத்தை முழுக்க முழுக்க ஆதரித்தவர் என்றும் இதற்கு ஆதரவு தெரிவித்தவர் மட்டுமல்ல, அவ்வப்போது இராணுவ முகாம்களுக்கு சென்று மிக முக்கியமான பட தளபதிகளை சந்தித்து இவர் அறிவுரை கூறுவதாகவும் சொல்லப்படுது. இதனால இந்த தாக்குதலுக்கும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டவர்கள யாராவது காரணமாக இருப்பார்களா என்ற ஒரு சந்தேகமும் எழ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான காரணமே இவர் இந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்து இஸ்ரேலுடைய இராணுவம் மேற்கொள்கின்ற இன சுத்திகரிப்புக்கு ஆதரவு வழங்கியிருக்கிறாரு என்ற ஒரு விஷயத்துல தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் என்ற சந்தேகங்களும் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்குது. இந்த துப்பாக்கி சூடு நடக்கிற சந்தர்ப்பத்துல இதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து இந்த ஒரு விஷயத்த நிறுத்தியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுயிரை பணயம் வைத்து பிறகு உயிரை காத்த நெஜ ஹீரோ அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் இப்போது செய்தி வெளியிடுகிறதை பார்க்க முடிந்தது. அதுதான் அஹ்மத் அல் அஹ்மத் என்று சொல்லுகின்ற 43 வயது மதிக்கத்தக்க 2 குழந்தைகளுடைய தந்தை. இந்த துப்பாக்கி சூடு நடக்கிறத கண்ணெதிரை பார்த்திருக்கிறாரு. இவரும் இயல்பாக அவருடைய வியாபார நிலையத்துக்கு போயிருக்கிறாரு. போற சந்தர்ப்பத்துல 2 துப்பாக்கிதாரிகள் திடீரென பாதையோரமா நிற்கின்ற மனிதர்களை சுடுகிற சத்தத்தை கேட்டவரு, பண்டிகை தானே பட்டாசு கொளுத்துறாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்திருக்கிறாரு. அப்போதுதான் இரத்த வெள்ளத்துல மக்கள் வீழ்றத பார்த்திருக்கிறாரு. இதுக்கு மேல என்னடா வேடிக்கை பார்க்க வேண்டி இருக்குது அப்படின்னு எண்ணி உடனடியாக அகமது என்ன பண்ணிருக்கிறாருன்னா, துரித கதியில செயல்பட்டு பின்புறமாக போய் ஒரு துப்பாக்கிதாரியுடைய கழுத்தை பிடிச்சு மடக்கி கீழே வீழ்த்தி அந்த துப்பாக்கியை பறித்து அவனை நிராயுத பாணியாக ஆக்குற ஒரு வேலையை செஞ்சாரு. பக்கத்துல இருந்த மற்றொரு துப்பாக்கிதாரி அகமதை நோக்கி துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொண்டார். இந்த துப்பாக்கி பிரயோகத்துல அகமதுடைய கையிலும் புஜத்திலும் 2 தோட்டாக்கள் பாய்ந்ததாகவும், உடனடியாக அகமது துப்பாக்கியை பறித்து அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததுனால போலீசார் உடனடியாக செயற்பட்டு மற்றொரு துப்பாக்கிதாரிய ஷூட் பண்ணி அந்த ஒரு அனர்த்தத்தை ஒரு சுமூகமான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க.
அகமது தற்பொழுது வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு சத்திர சிகிச்சையின் மூலம் 2 தோட்டாக்கள் அவருடைய உடலிலிருந்து எடுக்கப்பட்டதான செய்தியும் பார்க்க கிடைத்தது. அகமது இது குறித்து என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி யுத்தத்தால பாதிக்கப்பட்டவங்க, உயிர்களுடைய பெருமானம் என்னன்னு தெரியும், உறவுகளுடைய பெருமதி என்னன்னு தெரியும், தோட்டாக்களுடைய வலி, அது கொடுக்கின்ற ரணம் என்ன என்பது எனக்கு தெரியும். இந்த ஒரு விஷயத்த கண்டும் காணாமலும் பயணிக்க எனக்கு மனசு கிடைக்கல. வாழ்நாள்ல துப்பாக்கிய நான் பிடிச்சது கிடையாது. ஆனா கண்முன்னே மக்கள் படுகொலை செய்யப்படுவத நான் பார்த்தேன். இது யாரை இலக்கு வச்சாங்க என்ற எந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த சந்தர்ப்பத்துல இதனால் ஏற்படும் ஆபத்துக்களை கூட நான் கருத்துல கொள்ளல. மனித நேயம் என்ற ஒரு விஷயத்துக்காக வேண்டித்தான் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டவன் என்ற வகையில மீண்டும் ஒரு பாதிப்பு எங்கும் ஏற்படக்கூடாது என்பதனால உடனடியாக என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, இதை தடுத்தாகணும் என்ற மனநிலையில தான் நான் பின்பக்கமா போய்த்து அவனை பிடித்து அந்த துப்பாக்கியை பறித்தெடுத்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த வீர செயல் பற்றி இப்போது ஊடகங்கள் பெரிய அளவுல பேச ஆரம்பிச்சிருக்கு. நெஜ ஹீரோ, வாழ்க்கையின் நெஜ ஹீரோ அகமது அல் அஹ்மத் தான் அப்படின்னு ஒரு விஷயத்த ஊடகங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்குது. ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அகமதுடைய வீர செயல் நம்ப முடியாத அளவுக்கும் அதிர்ச்சியூட்டுகின்ற அசாதாரணமான ஒரு செயலாகவும் பார்க்க முடியுது. அகமது வாழ்க்கையின் நெஜ ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய துணிகரமான இந்த செயல் இன்றிரவு பலர் உயிரோடு இருப்பதற்கு காரணமாக இருந்தது என்றால் அது மிகையாகாது என்று வாழ்த்தியதோட, நான் பெருமைப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபத்தின் போது ஆஸ்திரேலியர்கள் நிச்சயமாக உதவிக்கு வருவார்கள் என்ற ஒரு விஷயத்த இது படம் பிடிச்சு காட்டுது. அதனால நான் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு. உண்மையிலே இந்த அகமது அல் அஹ்மத் என்று சொல்லுகிறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரியா தேசத்தின் இத்லிப் மாகாணத்தை சேர்ந்தவர். உள்நாட்டு யுத்தம் காரணமாக வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா நாட்டுக்கு புலம்பெயர்ந்தவர். தற்போது ஆஸ்திரேலியாவுடைய ஒரு பிரஜா உரிமையை பெற்று அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். இவர் பல வியாபாரியாக இப்போது வாழ்ந்து வருகிறார். இவருக்கு 2 குழந்தைகள் இருப்பதாக சொல்லப்படுது. உண்மையிலே இந்த ஒரு விஷயம் மெய் சிலிர்க்க வைக்கிற அந்த இடத்துல அகமது இடத்துல நாம் இருந்த என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களோட மக்களாக ஓடி ஒளிச்சிருப்போம். ஆனா அகமது அந்த இடத்துல எடுத்த முடிவு தனது உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, மீண்டும் யுத்தமா ரத்தமா ரணங்களா அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு போகக்கூடாது என்ற உணர்வோடு தனது உயிரை பணைய வைத்து அந்த இடத்துல துப்பாக்கிதாரியிடமிருந்த துப்பாக்கியை மீட்டெடுத்ததுனால பல உயிர்கள் காக்கப்பட்டிருக்கு என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இந்த ஒரு செய்தி யார் பார்க்காவிட்டாலும் ஆஸ்திரேலியாவினுடைய செனட் உறுப்பினராக இருக்கின்ற பவுலின் ஹேன்சன் கட்டாயம் பார்க்கணும் அப்படின்றது தான் நீசான் டைம் ஆசைப்படுற விஷயம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹேன்சன் செனட் தேர்தல்ல அந்த செனட் உறுப்பினர் உரிமையை பெற்றதுக்கான காரணமே புலம்பெயர் குடியேற்றவாசிகளுக்கு எதிரான கோஷத்தோடு அவர் தேர்தல் பிரச்சாரங்கள் செய்ததுனால அந்த செனட் உறுப்பினர் உரிமையை பெற்றுக்கொண்டாரு. கடந்த சில தினங்களுக்கு முன்னால இஸ்லாமிய பெண்கள் அணிகின்ற புர்கா ஆடைய அணிந்து இஸ்லாத்துக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் புலம்பெயர் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் பல்வேறு கோஷங்களை வெளியிட்டார், எதிர்ப்புகளை வெளியிட்டதை பார்க்க முடிந்தது. இன்னைக்கு பல்வேறு உயிர்களை காக்கின்ற ஒரு பணியை அகமது அல் அஹ்மத் என்று சொல்லுகின்ற ஒரு 42 வயது மதிக்கத்தக்க குடும்பஸ்தரால் செய்ய முடியுமாக இருந்ததுக்கான காரணமே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் மனிதநேயம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு விஷயம் வாழணும், வாழ வைக்கணும் என்பதற்காகத்தான் இது போன்ற விடயங்கள் மிகப்பெரிய ஒரு சிறந்த பாடமாக இருக்கும் என்பதுதான் இந்த செனட்டருக்கு இந்த செய்தி சொல்லுகின்ற பாடமாக மீசான் டைம் பார்க்குது. பல சர்வதேச நாடுகள் இப்போது அகமது அல் அஹ்மதை வாழ்த்துறதோட, நன்றிகளை தெரிவிக்கிறதோட இந்த தாக்குதல் குறித்து பல்வேறு கண்டனங்களையும் தெரிவித்து வருவதை பார்க்க முடிந்தது. எனவே உலக அரங்குல அமைதியும் சாந்தியும் நிலவட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.